100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஎம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் திருவாரூரில் தர்ணா போராட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிபிஎம் திருவாரூர் மாவட்ட குழு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் புதிய சட்ட திருத்த மசோதாவாக பெயரை மாற்றியதை திரும்பப் பெற வேண்டும். 2026-27 நிதியாண்டிற்கு வேலை உறுதி திட்டத்திற்காக குறைந்தது ரூபாய் 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்க வேண்டும். வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் மற்றும் தினசரி கூலியாக 700 ரூபாய் வழங்க வேண்டும். இத்திட்டத்தை நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். விவசாய தொழிலாளர்களுக்கு என தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாநில தலைவர் சின்னதுரை எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் கந்தசாமி, மாவட்ட தலைவர் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் ராஜாங்கம், இடும்பையன், பாலசுப்ரமணியன் உட்பட ஏராளமான விவசாய தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிராமப்புற ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், பாவப்பட்ட மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய மோடி அரசு அடியோடு சிதைத்து விட்டது. சட்டத்தை வெறும் திட்டமாக, விருப்ப திட்டமாக மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கிற ஒன்றிய அரசு இப்போது புதிதாக கொண்டு வந்திருக்கிற விபிஜி கிராம்ஜி என்கிற திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற அந்த பெயரே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்பக்கு என்ன சட்ட விதிகள் இருந்ததோ அந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த திட்டம் நடைபெற வேண்டுமே தவிர புதிய திட்ட விதிகள் என்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தையே சிதைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிப்பதை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழு வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 200 நாள் வேலை, 700 ரூபாய் கூலி என்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தை மாற்ற வேண்டும். ஆண்டிற்கு 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும். கிராமப்புறத்தில் வாழுகிற கோடிக்கணக்கான ஏழைகளின் கண்ணீரை துடைத்த இந்த திட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு சிதைப்பதற்கு முயற்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளிகள் ஒன்றிய அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவார்கள். இந்த திட்டத்தையும் இந்த மசோதாவையும் நிறைவேற்றி மாற்றுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே நாங்கள் இந்த போராட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.